அறிவும் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு தத்துவ போதம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புகள்ல சமாதி சட்க சம்பத்தி அப்படின்னு ஒரு 6 விஷயங்களை பார்த்தோம். சமஹா, தமஹா, உபரமஹா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம் அப்படின்ட்டு 6 விஷயங்களை பார்த்தோம். இப்ப இந்த 6 நற்பண்புகள் யாரிடத்துல இருக்கின்றதோ அதை யார் ஒருவர் சரியாக கடைபிடித்து வாழ முற்படுகின்றாரோ அவரது வாழ்க்கையிலே நிச்சயமாக ஞானம் கிடைக்கப்பெற்று விடும் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் உத்தரவாதம் கொடுக்கிறார். இப்ப அடுத்தது இதே சப்ஜெக்ட்ல முமுட்சுத்துவம், ஏன்னா நம்ம சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற 4 விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த சாதன சதுஷ்டயத்துல விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படிங்கிற 4 பண்புகளிலே விவேகம் பார்த்து முடிச்சிட்டோம், வைராக்கியம் பார்த்து முடிச்சிட்டோம், சமாதி சட்க சம்பத்திங்கிறதுல 6 விஷயங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். இப்ப இன்றைக்கு நம்ம பார்க்க போறது முமுட்சுத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். இப்ப முமுட்சுத்துவத்தை பத்தி தத்துவ போதம் என்ன சொல்லுது அப்படின்னா, மோக்ஷோ மே பூயாத் இது இச்சா ஏதத் சாதன சதுஷ்டயம் ததஸ் தத்வ விவேகாதிகரணோ பவந்தி அப்படிங்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, மோட்சம் வேண்டும் என்கின்ற தீவிர ஆசை, இந்த ஆசை தீவிரமாக வளர்ந்து மற்ற தேவையற்ற ஆசைகளை மறுத்து மோட்சத்திற்காக மட்டுமே நம்மை செயலில் தூண்டும் அளவுக்கு வளர்ந்த ஆசை என்று பொருள். முமுட்சுத்துவம்னா என்னன்னா, மோட்சத்திற்காகவே தன் வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகின்ற நிலை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ அந்த நிலை யாருக்கு வரும்? தன்னை தான் அறிய வேண்டும் என்ற ஆர்வமும் இந்த அனித்தியமான பொருட்கள் மீது பற்றற்ற தன்மை, வைராக்கியம் வருவதும் தான் இந்த மோட்சத்துக்கு முமுட்சத்துக்கு காரணமாக இருக்கின்றது. அப்ப இந்த முமுட்சுத்துவத்தை அடைவதற்கான உபாயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கு முதல்ல நமக்கு என்ன தேவைப்படுது? விவேகம் தேவைப்படுகின்றது. அதாவது நித்திய அனித்திய வஸ்து விவேகம் தேவைப்படுது. எது நிலையானது, எது நிலையற்றது அப்படிங்கிற புரிதல் நம்ம இடத்துல எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுது மட்டும்தான் அந்த அனித்தியத்தின் மீது வைராக்கியம் ஏற்பட்டு நித்தியமான அந்த இறைவனை, பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்குண்டான ஒரு ஆசை நம்மிடத்திலே வளர ஆரம்பிக்கும். இப்ப அந்த ஆசை வளர்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாம் கர்ம யோகமாக மாறிவிடும். இப்ப கர்மம், கர்ம யோகம் அப்படிங்கிற 2 விஷயத்துல, இப்ப கர்மான்னா செயல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சமஸ்கிருத வார்த்தையில கர்மா என்றால் செயல், கர்ம யோகம் என்றால் அதே செயலில் பற்றற்ற தன்மை. அது 2க்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப எல்லாருமே செயல் செய்கின்றார்கள். ஞானிகளும் செயல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், அஞ்ஞானிகளும் செயல் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே செயலில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அவரவர்கள் செய்கின்ற செயலின் உள்நோக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா, அதை சாஸ்திரம் 2 விதமாக பிரிக்கின்றது. அதை கர்மம், கர்ம யோகம் என்று பிரிக்கிறது. இப்ப கர்மம் என்றால் பிரதிபலன் எதிர்பார்த்து செய்கின்ற செயல். தான் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலினுடைய பலன் கருதி நான் செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் அதில் பிரயோஜனம் இருக்கும்னு சொல்லி செய்வோம். அது கர்மா. அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு பலன் கருதி செய்யக்கூடிய கர்மா இருக்கு இல்லையா, செயல்கள் இருக்கின்றது இல்லவா, அதனுடைய சாதக பாதகங்களை நன்மை தீமையாகவே நாம் அனுபவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அதுதான் கர்மா தியரி. இப்ப கர்ம யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, செயல்கள் செய்வோம், ஆனால் அதில் பற்று இருக்காது. அதற்கு நிஷ்காமிய கர்மம் என்று பெயர். அதாவது பற்றற்ற கர்மம். எதன் மீதும் எனக்கு பற்று இல்லை, நான் செய்யக்கூடிய செயலில் எனக்கு பிரதிபலன் தேவையில்லை, இதை நான் சமுதாய சேவையாக செய்கின்றேன், சமுதாயத்துக்காக நான் இதை செய்கின்றேன், இதில் எனக்கு ஒன்றும் ஆதாயம் தேவையில்லை, இதன் மூலமாக எனக்கு எந்த ஒரு லாபமும் வேண்டாம், இந்த உலகத்துக்காக நான் இந்த செயலை செய்கின்றேன், இந்த சமுதாயத்திற்காக நான் இந்த செயலை செய்கின்றேன் அப்படின்னு யார் செய்கின்றார்களோ அவர்கள் கர்ம யோகிகள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க நம்ம தீர்மானிக்கணும், நம்ம கர்மா பண்ணலாமா, கர்ம யோகம் பண்ணலாமா அப்படின்னு நமக்கு நாமே தீர்மானம் செய்ய வேண்டிய நிலையும் இங்கு தேவைப்படுகின்றது.
அப்ப இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? விவேகத்தின் வாயிலாகத்தான் கிடைக்கும். நம்ம நமக்குள்ள நித்திய அனித்திய வஸ்து விவேகம் உண்டாகும் போதுதான் நாம் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல இருக்கும். புரிதல் இல்லாமல் நாம் செயல் செய்து கொண்டிருந்தா அந்த வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப அதை அடிப்படையாக வைத்துத்தான் இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல ஒரு மனிதனுக்கு விவேகம் தேவை. எது நித்தியம், எது அனித்தியம் என்ற வஸ்து விவேகம் அவனுக்கு இருக்க வேண்டும். வஸ்துனா இங்க பொருள். அந்த பொருளை பற்றிய ஒரு அறிவு, ஒரு விவேகம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற அந்த விவேகத்தின் மூலமாக நமக்கு என்ன நடக்கும்? 4 விதமான படிநிலைகள் நம்ம பயணம் பண்ணும்போது வைராக்கியம் உண்டாகும். எது நித்தியமானதோ அதை விரும்புவோம். அதன் மீது ஆசை வைப்போம். அதுதான் முமுட்சுத்துவம். அனித்தியமான பொருள்கள் மீது ஆசை விட்டு போகும். அது பற்றற்ற தன்மையாக மாறும். அது வைராக்கியம். அப்ப இந்த 2 நிலைகள் நம்ம இடத்திலே விவேகம், வைராக்கியம் வந்துவிட்டால், மூன்றாவதா என்ன பார்த்தோம்? சமாதி, சட்க, சம்பத்தி. அதுல 6 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்று நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். மனக்கட்டுப்பாடு, இந்திரிய கட்டுப்பாடு, தேவையற்ற விஷயங்களிலிருந்து விலகி இருத்தல், சகிப்புத்தன்மை, நம்பிக்கை, மன ஒருமைப்பாடு. அப்படி என்ற 6 விஷயங்களை உள்ளடக்கி நம்ம நம்முடைய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்ப அப்படி போகின்ற ஒரு சாதகனுக்கு, ஒரு மாணவனுக்கு முமுட்சுத்துவம் உண்டாகும். முமுட்சுத்துவம் என்ன? மோட்சத்தின் மீது இச்சை உண்டாகும். அப்படி முமுட்சுத்துவத்தின் மீது ஒரு ஆசை வருகின்றவன் அடைய வேண்டிய உபாயம் தான் இப்ப இந்த சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இப்ப முமுட்சு அப்படின்னா மோட்ச காங்கி அப்படின்னு பேர் இருக்கு சாஸ்திரத்துல. மோட்ச காங்கி, மோட்ச காங்கினா மோட்சத்தை விரும்புபவன் என்று பொருள். மோட்சத்தை விரும்பக்கூடியவனை மோட்ச காங்கி அப்படின்னு சாஸ்திரம் அழைக்கும். அப்போ அந்த மோட்சத்தின் மீது உள்ள விருப்பம் பூர்த்தியாகி அந்த சாதகனுக்கு ஆத்ம சாட்சாத்காரம் வந்துவிட்டால், ஆத்மாவை பற்றிய ஒரு அனுபவம் உண்டாகிவிட்டால், அவனுக்கு என்ன தெரியுமா பேரு? முமுட்சுவுக்கு முக்தன் என்று பெயர். அதாவது யார் அந்த முக்தியை அடைந்து விடுகின்றானோ, மோட்சத்தை அடைந்து விடுகின்றானோ, அவனுக்கு முக்தன் என்று பெயர். அப்போ முக்தன் என்பவன் எப்படி இருப்பான்? முதல்ல ஆரம்பத்துல ஒரு முமுட்சுவா தான் இருப்பான். ஏன்னா முமுட்சுவாக இருந்துதான் முக்தனாக மாற முடியும். எடுத்த உடனே முக்தன் ஆகிவிட முடியாது. அப்போ மோட்சத்தின் மீது ஆசை உண்டாகி அதற்கான பாதையில் சரியாக பயணம் செய்து அதை யார் அடைகின்றாரோ அவர்கள் முக்தனாகி விடுகின்றார்கள். அப்ப ஒவ்வொருவருமே முமுட்சுவாக இருந்துதான் முக்தனாக முடியும் அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம மறந்துவிடக்கூடாது. அப்ப பெரும்பாலும் எல்லோருக்குமே இந்த சம்சார கடலில் இருந்து கரை சேர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட அதற்கான பாதை தான் அவர்களுக்கு திறக்கப்படாமல் இருக்கின்றது. அதற்கு காரணம் அவரவர்கள் செய்த கர்ம வினைகள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் இந்த பாதை திறந்துடுமானா திறக்காது. காரணம் என்ன? அவர்கள் செய்த கர்ம பலன்களுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது, வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், இத்தனை ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். இப்ப கடவுளிடத்துல எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. ஏன்னா அவர் படைக்கும் போது இவனை இப்படி நல்லா படைக்கணும், அவனுக்கு கொடுமையா படைக்கணும், அவனை கஷ்டத்தை உட்படுத்தணும், இவனை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற உரிமைகள் எல்லாம் இறைவனிடத்தில் கிடையாது. அப்ப ஏன் இந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்ம இடத்திலே மாறுபட்டு காணப்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது அவரவர்கள் செய்த கர்ம வினைகளுடைய அடிப்படையில் தான் அந்த ஏற்றத்தாழ்வுகள் நம்ம இடத்திலே காணப்படுகின்றது. அப்ப அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? உயரிய வாழ்க்கை ஒரு சிலர் வாழ்றாங்க, ஒரு சிலர் ரொம்ப கீழ்நிலையான வாழ்க்கை வாழ்றாங்க. இந்த ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். அப்ப ஏன் இது இப்படி ஏற்படுகின்றது அப்படின்னு பார்க்கும்போது அது அவரவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுடைய அடிப்படையிலே வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை யாராலும் மாற்ற முடியாது. அதுதான் நியதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதாவது இந்த பிரபஞ்ச நியதி அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு யார் தான் அதுக்கு தாதா அப்படின்னா, கர்ம பல தாதா யார் அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரனா தான் இருக்கிறான். இந்த ஈஸ்வரன் கர்ம பல தாதான் ஏன் நம்ம சொல்றோம் ஈஸ்வரனை அப்படின்னா, அவன் இந்த பிரபஞ்ச மனமாக இருக்கிறதுனாலதான் நம்முடைய ஒவ்வொரு மனதையும் அவன் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான். அப்ப நம்ம ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ள என்ன மாதிரி கல்பமான எண்ணங்கள் இருக்கு, அதாவது ரொம்ப கீழ்த்தரமான எண்ணங்கள் இருக்குது, யாருக்கிட்ட எல்லாம் நல்ல உயரிய எண்ணங்கள் இருக்குங்கிறதெல்லாம் ஈஸ்வரனுக்கு தெரியும். நீங்க வரணும் யாரும் கோயிலுக்குள்ள போய் தான் நம்ம நல்லவனா நடிக்கணுங்கிறதும் ஒண்ணும் கிடையாது. சமுதாயத்துல நம்ம கெட்டவனா வாழ்ற மாதிரி இருந்தாலும் மற்றவர்கள் கெட்டவன் சொல்றதுனாலயும் ஒரு மாற்றம் இங்க நடந்துடாது. எல்லாம் அவனுக்கு தெரியும். இங்க யார் உண்மையிலேயே சரியா இருக்கிறாங்க, யாருடைய மனது தூய்மையாக இருக்கிறது, யாருடைய மனது தவறான பாதையில போய்கொண்டிருக்கின்றது, இது யாரெல்லாம் இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்கின்றார்கள், யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு முரண்பாடாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஈஸ்வரனுக்கு தெரியும். ஏன்னா ஈஸ்வரன் என்பவன்
இந்த பிரபஞ்ச மனமாக இருக்கின்றாங்க. ஒவ்வொரு மனமும் ஒன்று சேர்ந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச மனமாக ஈஸ்வரன் இருப்பதனால அவனுக்கு அத்தனை மனங்களை பற்றிய புரிதல் அவனிடத்துல இருக்கும். ஏன்னா அவன் தான் எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்றான். அப்ப அதனாலதான் ஈஸ்வரனை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா கர்ம பல தாதா அப்படின்னு சொல்லுது. அப்ப அதை வைத்துதான் அவன் கர்ம பலன்களையும் அளிக்க முடிகிறது. கர்ம பலன் எப்படி நமக்கு தெரியுது? நான் இந்த மாதிரி ஏன் குடும்பத்துல பிறக்கிறேன், அந்த மாதிரி குடும்பத்துல ஏன் பிறந்திருக்க கூடாது அப்படிங்கிற மனதினுடைய நம்முடைய சலனங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நம்முடைய கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்முடைய பிறவி இருக்கும். அந்த பிறவி கூட மனித பிறவியா தான் இருக்கணுமானா இல்ல. மாறி கூட போகலாம். மிருகமாக பிறக்கலாம், பறவையாக பிறக்கலாம். ஐந்தறிவுக்கு உட்பட்ட ஜீவராசிகளாக கூட வாழக்கூடிய பிறவியா கூட வந்துடலாம். ஏன்னா மனம் அந்த அளவுக்கு எப்படி இருக்கோ அதற்கேற்ற பிறவி கிடைக்கும். ஆசைகளுக்கேற்ற வாழ்க்கை அமையும். அப்ப நம்முடைய எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் வாழ்வு என்பது இந்த பிறவியில மட்டும் இல்ல. இதற்கு முன்னாடி என்னென்ன மாதிரி எண்ணங்களை நம்ம விதைச்சு வைத்திருக்கிறோமோ, என்னென்ன மாதிரி ஆசா பாசங்களை சிக்கிக் கொண்டிருக்கின்றோமோ, அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுங்கிறத நம்ம ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமா சொல்லுவாங்க நிறைய பேரு, அது எப்படிங்க அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு. அது நீங்க நடைமுறையில பாருங்களேன். ஏன் இந்த வித்தியாசம்? அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க? அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்றவங்களுக்கு, ஏன் அவன் அப்படி உயர நிலையில் வாழ்றான்? இவன் ஏன் இப்படி கீழ் நிலையில வாழ்றான்? அப்புறம் வாழும்போதே அவன் நம்ம கண்ணெதிரில அவ்வளவு அக்கிரமங்களை பண்றான், நல்லா இருக்கிறான். இவன் ரொம்ப நன்மையை, நல்லதே செய்து கொண்டிருக்கின்றான். ஆனா கஷ்டப்படுறான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அப்ப தர்மம் இல்லையா? நல்ல வழியில வாழுகின்றவனுக்கு ஏன் இந்த கஷ்டம்? அதர்ம வழியில வாழுகின்றவன் ஏன் ஆடம்பரமா வாழ முடியுது? அப்ப இந்த இடத்துல தர்மம்ங்கிறது அழிஞ்சு போச்சா அப்படின்னா, அது அழிஞ்சு போகல. அது சரியா தான் இருந்துகிட்டு இருக்கு. அவரவர் வினைவழி ஏற்ற வாழ்க்கை இருப்பதனால, அந்த பார்வையில நம்முடைய பார்வையில பார்க்கும்போது, அவர்கள் சிறப்பாக வாழ்வதாக நமக்கு தெரியறதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் செய்த புண்ணிய கர்மாவினுடைய அடிப்படையில் அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கை அவர்களுக்கு தர்மம் தெரியலங்கிறதுனால அதர்ம வழியில போய் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இந்த அதர்ம வழியினுடைய விஷயங்களை, இந்த கர்மாவை அவர்கள் எப்பொழுது அனுபவிப்பார்கள்னா, இன்னும் பிறவிகள் இருக்குது. அப்ப அதுல அனுபவிச்சுக்குவாங்க. ஏன்னா அதனாலதான் இந்த கர்மா தியரி 3 விதமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதெல்லாம் போக போக பார்ப்போம். அப்ப இங்க கர்ம வினையினுடைய அடிப்படையில் தான் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளலாம் வரவும் முடியுங்கிறத நம்ம புரிந்து கொண்டு, அதில் செய்யக்கூடிய கர்மாவை கர்ம யோகமாக ஒரு மனிதன் செய்தான் என்றால், அது அவனை இது போன்ற நல்ல பாதையிலே கொண்டு சேர்க்கும். அப்பொழுதுதான் இந்த மாதிரி பாதைகள் எல்லாம் திறக்கப்படும் என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அதனால இந்த பாதையில பயணம் பண்ணி அவருடைய கஷ்டமெல்லாம் நீங்கி பரமானந்த மோட்சத்தை அடைவதிலே விருப்பம் உண்டாகும். ஆனால் அந்த அரைகுறையாக இருக்கும் விருப்பம் மட்டுமே அந்த முமுட்சு மோட்ச காங்சான்னு சொல்லிடுமானா சொல்லாது. காரணம் என்னன்னா, தீவிர விருப்பத்துடன் அதன் மீது ஏக்கமும் இருக்க வேண்டும். இப்ப நான் முமுட்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, மோட்சத்தின் மீது எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா அப்படியே டைம் பாஸுக்கு மோட்சத்தை அடையறதுக்கான விஷயங்களை பார்க்கிறது, பொழுது போலங்கும் போது அப்படியே கிளாஸ் அட்டன் பண்றது, அப்படிங்கிற மாதிரி இல்லாம தீவிரத்துவம் இருக்கணும். ஏன்னா மோட்ச காங்சான்னா அது அது இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை இல்லை, அதுதான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிற ஒரு தீவிரத்தன்மை யாருக்கிட்ட இருக்கிறதோ அவனை மட்டும்தான் மோட்ச காங்சா அப்படின்னு நம்ம சொல்லணுமே தவிர, எல்லாரும் அப்படி மோட்ச காங்சா அப்படின்னு சொல்ல முடியாது. வேதாந்த விஷயம் என்ன சொல்றதுன்னா, அதை அடைவதற்கான தீவிர ஆர்வமும் உழைப்பும் விடாமுயற்சியும் ஏக்கமும் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்கள் தான் முமுட்சு என்று இங்கு அழைக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட அந்த முமுட்சுனுடைய தன்மை என்னவாக இருக்க வேண்டும், அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்திலே எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு ஒற்றுமை காணப்படும். அதைத்தான் நம்ம இங்க முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய செயல்களுக்கு தான் முமுட்சுத்துவம் என்று பெயர். அப்ப அந்த முமுட்சுத்துவத்தை முமுட்சா முமுட்சுதை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, முமுட்சா முமுட்சுதை அப்படிங்கிற வார்த்தையை கையாளுது. இப்ப முமுட்சு அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா ஒரு ஆண்பால் மாதிரி தெரியும். முமுட்சுதை அப்படிங்கிறது பெண்பால் மாதிரி அங்க காணப்படும். இங்க வார்த்தையினுடைய சமஸ்கிருத வார்த்தையினுடைய உபயோகம் முமுட்சு முமுட்சுதை அப்படிங்கிற 2 வார்த்தைகள்ல ஆண்பால் பெண்பால் அடங்கி இருக்கின்றது. அப்போ ஈஸ்வரனிடமோ ஈஸ்வரனின் பிரதிநிதியாகவோ நம்முடைய கண்களுக்கு முன்னே உள்ள குருவிடம் ஒருவன் கதறுகிற ரீதியிலே தன்னை எப்படியாவது இந்த விஷயத்தை காட்டிக் கொடுத்து விடுங்கள், எனக்கு ஆத்ம ஞானம் தேவைப்படுகின்றது, இந்த பிறவி கடலை நான் கடக்க வேண்டும், இது மாதிரி துன்பத்திலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள், பிறவா பெருநிலையை காட்டிக் கொடுங்கள் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு கதறிக்கிட்டு அதற்கு ஒரு விமோசனம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு பதறிக்கொண்டு யார் வருகின்றானோ
அவன் அந்த திடமான புத்தியோடு அந்த சாஸ்திரத்தை அறிந்து கொள்கின்றான். அதன் பிறகு அவன் அந்த முமுட்சு தன்மையிலிருந்து முக்தனாக மாறிவிடுகின்றான் அப்படின்னு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப அந்த தீவிர வைராக்கியம் இருக்கணும், வேகம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும், ஒரு உத்வேகம் இருக்கணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இடத்துல இதை அடைவதற்கான அந்த ஆர்வம் இருந்தால் தான் இதை அடைய முடியும். சும்மா ஏனோ தானோ அப்படின்னு நம்ம 10வதோட 11வதா இதை வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாம் பயணம் பண்ணிட்டு இருந்தோம்னா, அப்படியே ஒரு நாவல் புத்தகம் படிக்கிற மாதிரி இருக்கும். கதை புத்தகம் படிக்கிற மாதிரி இந்த சப்ஜெக்ட் போகும். ஆனா அது புரியாது. அப்புறம் கடைசியில என்ன ஆகும்னா, நம்ம ஒரு கதை புத்தகத்த படிச்சு முடிச்சுட்டு, அப்புறம் அடுத்த கதை புத்தகத்த மாத்தி படிக்கிற மாரி பாடத்திட்டங்களையும் மாத்தி மாத்தி படிச்சுக்கிட்டு இருக்கலாம். பயிற்சிகளும் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் பயன் கடைசியில என்னன்னா, ஒன்றுமே இருக்காது. அது முடிவில்லாத ஒரு தன்மையாகத்தான் போய்விடும். அப்ப இந்த ஏக்கம் என்கிற நிலையிலே அந்த முமுட்சுதாவை பெண்பாலாகவே இங்கு சாஸ்திரம் சொல்லுகின்றது. அது என்ன சொல்லுதுன்னா, யா வக்தவ்யாசா முமுட்சுதா அப்படின்னு சொல்லுது. அப்ப சம்சார பந்தத்திலே எப்பொழுது விமோசனம் கிடைக்கும் என்று ஈஸ்வரனை பிரார்த்தனை செய்யும் போது, அந்த தவிப்பில் திடமான அறிவாக எவள் கூறப்படுகிறாளோ, அந்த சித்தாக எவள் அறியப்படுகின்றாளோ, அவளே முமுட்சுதை என்று இங்கு சாஸ்திரம் தன்னுடைய ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றது. அதாவது ஸ்வரூப அவபோதேன மோட்சம் இச்சா முமுட்சுதா அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. அதாவது விவேக சூடாமணியில அதை சுட்டி காட்டுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம முமுட்சு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அந்த மோட்சத்தின் மீது ஆசையை நாம் வளர்த்துக் கொண்டு பயணிக்கின்ற பொழுது சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டால் மட்டும்தான் சம்சார பந்தம் போய் உயிர் ஏதோ அப்படியே ஜடம் மாதிரி ஆகிவிடு மாதிரி தெரிஞ்சு கொண்டிருந்தாலும் அங்க ஸ்வஸ்ரூப அவபோதம் உண்டாக வேண்டும் அப்படின்னு ஆதிசங்கரர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அதாவது ஸ்வஸ்ரூப அவபோதம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில் அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஞான விழிப்பு உண்டாக வேண்டும் அப்படிங்கிறார். அதாவது மோட்சத்தின் மீது இச்சை அந்த ஆன்ம ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டாலும் கூட அந்த ஆன்ம ஞானத்தினுடைய இறுதியிலே அவன் ஒன்றுமற்ற தன்மைக்கு போய்விட்டாலும் கூட அங்கு என்னுடைய செயலாவது ஒன்றுமில்லை, எல்லாம் அந்த ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது, அங்கு இருப்பது பிரம்மம் மட்டுமே, இறைவன் மட்டுமே அப்படிங்கிற அந்த புரிதல் உண்டாகி விட்டாலும் கூட அந்த பிரம்மத்திற்கு வேறாக நானும் இல்லை என்ற அந்த ஆழமான புரிதலினாலே அங்கு ஒரு ஞான விழிப்பு உண்டாகி இருக்கும். அவன்தான் ஞானி என்று இங்கு சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மோட்சம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம போய் அந்த முக்தியை அடைந்து விட்டால் ஒன்றுமற்ற தன்மையிலே நாம் ஆகிவிடுவோமோ, ஒரு ஜடமாக மாறி விடுவோமோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் எல்லாம் நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்கின்றது. ஆனால் நம்முடைய சாஸ்திரம் இங்க சொல்ல வர்ற ஆழமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த உயரிய ஞானத்தை அடைந்த யோகி அல்லது ஞானி ஸ்வஸ்ரூப அவபோதத்திலே இருப்பான். தன்னில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் தன்னை உணர்ந்து கொண்ட உயரிய நிலையிலே அவன் இருப்பான். அது அவனுடைய ஞான விழிப்பு அப்படின்னு எங்க சாஸ்திரம் அவனுடைய பெருமையை இங்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப மாயை போக வேண்டும் என்பதை விட சத்தியம் அனுபவத்திற்கு வர வேண்டும் என்பதையே முக்கியமாக நினைக்கின்ற ஏக்கம் அல்லது தவிப்பு தான் இங்கு முமுட்சுத்துவம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்மிடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான எண்ணங்கள் எல்லாம் நீங்கி மனதினுடைய விகல்பங்கள் எல்லாம் வெளியேறி இந்த பிரபஞ்சம் நம் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது, இந்த விஷயங்கள் எல்லாம் நம் மீது திணிக்கப்பட்டிருக்கின்றன, இதெல்லாம் உண்மையில் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு மாயை அப்படிங்கிற ஒரு புரிதல் நம்ம இடத்துல வந்து விட்டாலும் கூட அதற்கான அடித்தளமாக இருக்கக்கூடிய சத்தியம் அனுபவத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கறத இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. அப்ப அந்த சத்தியம்ங்கிறது என்ன? அதுதான் ஆன்மா, அதுதான் அறிவு, அதுதான் பிரம்மம். அப்ப அது மட்டும்தான் இருக்கின்றது. அதனால்தான் சாஸ்திரம் எடுத்த உடனே தன்னுடைய மகா வாக்கியத்திலே வேதம் என்ன சொல்லுது? பிரம்மம் சத்தியம் அப்படின்னு சொல்லுது, ஜகத் மித்தியா அப்படின்னு சுட்டி காட்டுது. வேதத்தினுடைய மகா வாக்கியம் 2 லைன் தான், பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா. அப்ப இந்த அடிப்படையில இந்த சத்தியமான பொருள் இறைவன் மட்டுமே. அவனை நான் உணர்ந்து கொண்டேன், என்னில் நானாய் இருக்கின்றேன், அவனில் நானாக இருக்கின்றேன், அவனும் நானும் வேறு வேறு அல்ல அப்படிங்கிற அந்த தெளிவு, அந்த புரிதல், அந்த ஞானம் நம்மிடத்திலே ஒரு விழிப்புத்தன்மையை, ஒரு அறிவுத்தன்மையை கொடுத்து விடும். அதுதான் இங்க நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக நாம் பார்க்கின்றோம்.
இப்ப மற்றவர்கள் எல்லாம் இந்த மோட்சம், முக்தி, நிர்வாணம் அப்படின்று நிறைய பாதையிலே பயணம் பண்ணுபவர்கள் எல்லாம் ஏதோ ஒன்று நமக்கு வேறாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு அதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்புறம் அதை அடைந்து விட்டவர்கள் என்ன சொல்றார்கள்? அதை ஒன்றுமற்ற தன்மை, அது நிர்வாணம் அல்லது சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து தன்னை இழந்து விடுகின்றார்கள். அதாவது ஒன்றுமற்ற தன்மையில் தன்னை இழந்து விடுகின்றார்கள். ஆனால் அப்படி போகும்பொழுது அந்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, ஜடத்துக்கும் இவர்களுக்கும் வித்தியாசம் இல்லாத ஒரு நிலையாக மாறிவிடும். இப்ப ஜடப்பொருள் கூட தன்னை தான் யார் என்று அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூன்யத்தன்மை, அதாவது ஒன்றுமற்ற தன்மை ஒரு மனிதனிடத்திலே உண்டாகிவிட்டால் அது சூன்யமா, அதுதான் பிரம்ம அனுபவமா, பிரம்ம ஞானமானா அப்படி இல்லை அப்படின்ட்டு நம்முடைய சனாதன தர்மம் சுட்டி காட்டுகின்றது. ஏன்னா அப்படி ஒன்றுமற்ற தன்மையில் போவது ஞானமாகாது, அது அறிவாகாது, அது சூன்யம்னு நம்ம சொல்லக்கூடாது. அது பிரம்ம அனுபவம் என்பது ஒரு ஞான விழிப்பு அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. அதுதான் சஸ்ரூப அவபோதம் அப்படின்னு ஆதிசங்கரர் தன்னுடைய இந்த நூலையும் சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த மாதிரி ஒரு முமுட்சுத்துவத்தை அடைவதின் பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிரவணம் சித்தியாதல். இப்ப முமுட்சுத்துவம் யார் அடைந்து விடுகின்றார்களோ அவர்களுக்கு சிரவணம் சித்தியாகிவிடும். சிரவணம் என்றால் கேட்டல். இங்க சாஸ்திரம் ஒரு 3 விஷயங்களை நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகின்றது. அது பாத்தீங்கன்னா சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் அப்படின்ற ஒரு 3 வார்த்தைகளை சமஸ்கிருதத்திலே கையாளுகின்றது. இப்ப சிரவணம் என்றால் கேட்டல், மனனம் என்றால் கேட்டவற்றை பற்றி சிந்தித்து பார்த்தல். இப்ப நான் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், இவர் இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு, இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது, இதுல எந்த விஷயங்கள் சந்தேகம் இருக்கின்றது, இது சரியா தவறா அப்படின்னு அதை பற்றி ஒரு பகுத்தறியும் தன்மையை மனனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கேட்ட விஷயங்களை பற்றிய ஒரு தெளிவு தேவைப்படுகின்றது, அதுதான் மனனம். அப்ப சிரவணம் என்ற ஒரு விஷயத்தை கேட்பதின் வாயிலாக அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்மை தன்மை என்ன, அது எனக்கு எந்த அளவுக்கு பயன்படுகின்றது, அதனால் நான் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருக்கின்றது அப்படின்ற ஒரு தெளிவை நமக்குள்ளேயே விசாரம் செய்து பார்க்கின்ற அந்த மனன நிலையை நாம் அடைந்து விட்டோம் என்றால், இறுதியாக நமக்கு என்ன வருது? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்ற அதில் நிலை பெறுகின்ற ஒரு தன்மை உண்டாகி விடுகின்றது. ஏன்னா நான் அடைந்த அந்த இலக்கை, அந்த மோட்சத்திலே நிலை பெற்று விடுகின்றேன், நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன், அதிலிருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலைத்த தன்மை நம்ம இடத்துல உண்டாகி விடுகின்றது. அப்போ முமுட்சுத்தை அடைவதின் பலன் அப்படின்னு பார்த்தா இங்க சிரவணம் சித்தியாகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன் இந்த சிரவணம் சித்தியாகின்றதுங்கிற பாயிண்ட இங்க ஆதிசங்கரர் எடுத்து இந்த முமுட்சுத்துவங்கிற இடத்துல வைக்கிறார் அப்படின்னா, இப்ப பெரும்பாலானவர்களுக்கு இந்த சாஸ்திர விஷயங்களை கேட்கின்ற ஆர்வமே இருக்காது. இப்ப நீங்க இந்த உலகத்துல எத்தனையோ பேரோட பழகி இருக்கலாம், எத்தனையோ மனிதர்களோட நட்பு வச்சிருக்கலாம், உங்க நண்பர்களாக இருக்கலாம், உங்க உறவினர்களாக இருக்கலாம். நீங்க போய் அவங்க கிட்ட சொல்லி பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு ஆன்ம விஷயம் இருக்குதுங்க, அருமையா இருக்குது, தன்னை தான் அறிந்து தன்மயமாகக்கூடிய ஒரு அருமையான சப்ஜெக்ட் வேதாந்தம் பேசுகின்றது, அதை இவங்க எல்லாம் எடுத்து கிளாஸ் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க ஒரு மணி நேரம் இதை கேட்டு பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா, நம்மளோட கிளாஸ்ல கலந்துக்க முடியுமான்னு சொல்லி பாருங்க. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு டைமே இல்லைங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்ன்றுவாங்க. ஏன்னா எனக்கு இதெல்லாம் டைமும் கிடையாது, இதுல தெரிஞ்சுக்கணுங்கிற அக்கறையும் எனக்கு கிடையாது, அதெல்லாம் சும்மா வெட்டி பசங்களுடைய வேலை, வேதாந்திகள் இப்படியே உலகத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆளுங்க, கடவுள் இருக்குது இல்லைன்னு பேசிட்டு இருப்பானுங்க, நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்கிற மாதிரி ஜனங்க உதாசீனப்படுத்தி விடுவார்கள். அப்போ இங்க சிரவணம் ஏன் அவங்களுக்கு சித்தி ஆகல, கேட்பதற்கு ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னா, அதற்குண்டான தகுதிகளை அவர்கள் அடைய வேண்டும்னு சாஸ்திரம் சொல்லுது. எல்லாராலையும் சிரவணத்துக்குள்ள வந்துட முடியாது முதல்ல. அப்ப இங்க சாஸ்திரம் சொல்ல கொடுத்த தகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னென்ன பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் இப்ப எப்படி விவேகம், வைராக்கியம், சமாதி, சத்க சம்பத்தி, அப்புறம் முமுட்சுத்துவம் என்ற பண்புகள், 4 விதமான அடிப்படை பண்புகளை ஒரு மனிதன் அடையும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு ஆத்ம ஞானமே உண்டாக முடியும். அப்ப அந்த பண்புகள் இல்லாத மனிதர்கள் எப்படி ஆத்ம ஞானத்துக்குள்ள வர முடியும்? அப்ப அவர்களுக்கு அந்த ஆத்ம ஞானம்னா என்னன்னு தெரியாது. அவர்கள் இப்ப மனம் போன போக்குல போய் கொண்டிருப்பார்கள். அப்புறம் என்னென்னமோ அவங்களுக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படிதான் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இயற்கை என்ன பண்ணும்னா, அந்த கர்மா தியரி படி, காரணம் என்னன்னா இயற்கைங்கிறது யாரு? ஈஸ்வரன் தானே. இப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனா தான் இருக்கிறது, அதுதான் இயற்கைன்னு நம்ம சொல்றோம். இப்ப இயற்கைன்னு சொல்றது யாரு? அறிவியலாளர்கள் இயற்கைன்னு சொல்றாங்க, ஆன்மீகவாதிகள் அதை ஈஸ்வரன் சொல்றாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா அது ஈஸ்வரன் சொன்னாலும் சரி, இயற்கைன்னு சொன்னாலும் சரி, இருப்பது அதுதான் இருக்குது, இந்த பிரபஞ்சமாக அது இருக்கின்றது. அப்ப அந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொன்றையும் எப்படி அது வழி நடத்தி கொண்டிருக்கின்றது? நீங்க யாராவது அதை போய் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்களா?
இப்ப சூரியன் வந்து இப்படித்தான் உதிக்கணும், இந்த மாதிரி வெளிச்சத்துல இத்தனை டிகிரி பர்சன்டேஜ்ல ஹீட்டை வெளிப்படுத்தணும், பூமி வந்து இப்படிதான் வலது பக்கமா சுத்தணும், அப்புறம் நமக்கு வந்து இரவு பகல் உண்டாகணும், அப்புறம் 4 பருவ காலங்கள் தோன்றணும் அப்படின்னெல்லாம் ஏதாவது நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோமா? ஏன்னா கம்ப்யூட்டர் வேர்ல்டா இது. அதாவது உலகமே கம்ப்யூட்டர் பண்ணி இப்படியே நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருக்கேன், அதுபடி எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி ஏதாவது பண்ணிருக்கோமான்னா, இப்படியெல்லாம் நாம செய்யல. ஆனா ஈஸ்வரன் செஞ்சிருக்கிறான். இங்க விஷயம் என்னன்னா, தனித்துவமான கம்ப்யூட்டரை நம்ம எப்படி கையாளுறோமோ, அது மாதிரி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை அவன் கையாண்டு கொண்டிருக்கின்றான். அவன் எல்லாத்துக்கும் அழகா ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவனுடைய ப்ரோக்ராமிங் படி இந்த பிரபஞ்சம் அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதுல இருந்து ஒரு சேஞ்சஸ் நடக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால, நீங்க அதுல ஒண்ணும் மாடிஃபை பண்ண முடியாது. அப்ப அது எப்படி இருக்கோ அப்படித்தான். சூரியன் எப்படி வருமோ, போகுமோ அது நமக்கு அப்படித்தான் இருக்கும். அதுல நீங்க ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ண முடியாது. அப்ப இரவு பகல் அப்படிதான் வந்து போய்க்கிட்டு தான் இருக்கும். நீங்க இரவே போதும், எனக்கு பகல் வரக்கூடாதுன்னு நினைச்சு மாற்ற முடியுமானா, அப்படி மாற்ற முடியாது. அப்ப அது மாதிரி இந்த இயற்கையுடைய நியதி மாறாமல் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ரிதம் அப்படிங்குது. அந்த ரிதம்னா அந்த நிலை மாறாத, தகுதி மாறாத ஒரு தன்மை. அது எப்பொழுதும் சரியாக இருந்து கொண்டிருக்கும். எல்லா விஷயங்களிலும் சரியாக கணக்கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கும். அதுதான் இங்க ஈஸ்வரனுடைய செயலாக பார்க்கப்படுகின்றது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டில் தான் இங்க எல்லாமே நடந்து கொண்டிருக்கும் போது, அந்த பண்புகள் யாரிடத்திலே உண்டாகி தன்னை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தீவிரமாக ஒரு ஏக்கமாக மாறுகின்றதோ, அவன்தான் முமுட்சுவாக மாறி இதை கேட்கக்கூடிய ஒரு தகுதியை அடைந்து முதலில் அந்த முமுட்சுவத்தின் பலனாக சிரவணத்தை அடைகிறான். கேட்டல் என்ற ஒரு தன்மையை அடைகின்றான். அவன் மட்டும் தான் இதை கேட்க முடியும், மற்றவர்களால் கேட்க முடியாது. அப்ப அந்த அடிப்படையில இப்போ அனைத்து சாதனைகளையும் நம்ம பின்பற்றுவது இனி அந்த சாதகனுக்கு எளிதாகிவிடும். யார் முமுட்சு தன்மைக்கு வந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இனிமேல் அதை பின்பற்றுவது ரொம்ப எளிதாக இருக்கும். அப்ப இந்த நூலை படிக்கின்ற அதிகாரிக்கு, இந்த தத்துவபோதம் என்ற நூலை படிக்கின்ற அதிகாரிக்கு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கின்ற 4 பண்புகள் இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். ஆனா இப்ப நம்ம இடத்திலே ஒரு சில பண்புகள் இல்லை என்றாலும், இதுல தற்போது நான் இந்த பாடத்திட்டத்தை படிக்க வந்திருக்கின்றேன். இதுல ஒரு சில பண்புகள் என்னிடத்திலே இப்பொழுது இல்லை அப்படின்னு சொன்னா, அதை பற்றி கவலை இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, இந்த பண்புகள் இல்லாமல் உங்களால் இந்த நூலை படிக்க முடிகிறதா அப்படின்னு நீங்க படித்து பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது, இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்க உங்களுக்குள்ள சொல்ல முடியுது அப்படின்னா, இப்ப இங்கதான் மீண்டும் அந்த கர்மா தியரிக்குள்ள நம்ம வரணும். ஏன் அப்படின்னா, இப்ப ஒரு சில பண்புகள் நம்ம இடத்துல இந்த பிறவியில இல்லாமல் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு திறக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னா, அது பூர்வ கர்மாவின் அடிப்படையிலே முன்பு நாம் செய்த நற்செயல்களின் பலனாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டும். ஏன்னா வாழ்க்கையே ஒரு பரிசு தானே, நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையே ஒரு பரிசு. அதுல என்ன மாதிரி வாழ்க்கை நம்ம வாழ்றோம், அதுல எப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு உண்டாகின்றது, அதுல எப்படிப்பட்ட சுகபோகங்கள் நாம அடைகிறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது, அது பிறப்பின் அடிப்படையில் தான் இருக்கின்றது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த பிறப்பு எதனுடைய அடிப்படையில் இருக்கின்றதுன்னா கர்மாவினுடைய அடிப்படையில் இருக்கின்றதுங்கும் போது, இங்க ஒரு சில பண்பு இல்லாதவன் கூட நல்லவனாக மாறி விடுகின்றான், நற்பண்புகளை அடைந்து விடுகின்றான். தீயவனாக இருக்கின்றவன் கூட நல்லவனாக மாற முடிகின்றது. அப்ப அப்படி மாறுவதற்கான வாய்ப்பு எப்படி அவனுக்கு திறக்கப்படுகிறது அப்படின்னா, அவன் முன்பு செய்த புண்ணிய கர்மா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது வந்து செயல்பாட்டுக்கு வந்து விட்டது. அப்ப அந்த செயல்பாட்டின் மூலமாக அவன் நன்மையை நோக்கி நகர ஆரம்பித்து விட்டான். அப்பொழுது அவனுக்கு இது மாதிரி வாழ்க்கை வசதிகள் உண்டாகி விடுகின்றன. அப்ப இந்த மாதிரி பாடங்களை படிப்பதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன, நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒருவன் இது மாதிரி விஷயங்களை தெரிந்து கொண்ட பிறகு, இனிமேல் நான் செய்வது கர்மா கிடையாது, இனிமேல் நான் கர்ம யோகப்படி வாழ்கிறேன். அதாவது நிஷ்காமிய கர்மா. என்னுடைய செயல் இனிமேல் வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காத வாழ்க்கை. நான் மற்றவர்களுக்காக, சமுதாயத்திற்காக நான் இந்த வாழ்க்கையை வாழ்கின்றேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்துவிட்டு கர்ம யோகப்படி ஒருவன் வாழ்ந்தால் கூட அவனுக்கு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற 4 பண்புகளும் உண்டாகிவிடும் அப்படின்னு ஆதிசங்கரர் இந்த நூலிலேயே சுட்டி காட்டுகின்றார். ஏனென்றால் ஒரு கர்ம யோகி பிரதிபலன் எதிர்பார்க்காமல் காரியத்தை செய்கின்றான். அவனுக்கு ஒரு பரிசு இந்த இயற்கை கொடுத்தாக வேண்டும். அவனுக்கு வேற பண்புகள் எல்லாம் தெரியாது. அவனுக்கு இந்த சமம், தமம், விடல் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதாவது திதிக்சாங்கிறது தெரியாது, சமம்னா என்னன்னு தெரியாது, தமான் என்னன்னு தெரியாது, அதெல்லாம் படிக்கல. ஆனா அவன் என்ன பண்றான், பிறவியிலிருந்தே சமுதாய சேவை செய்பவனாக இருக்கின்றான், நல்லவனாக இருக்கின்றான், நற்பண்புகளை உடையவனாக இருக்கின்றான். தேவையற்ற விஷயங்கள்ல போய் தலையிடாம நல்ல காரியங்களே சமுதாயத்தை செய்து கொண்டிருக்கின்றவன் வந்து பிரதிபலன்
எதிர்பார்க்காமல் செய்கின்றான். அப்ப அப்படிப்பட்டவனை சாஸ்திரம் என்ன பண்ணுதுன்னா கர்ம யோகியாக பார்க்கின்றது. அப்ப இந்த சாஸ்திரம் கர்ம யோகியாக பார்க்கின்றதுன்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? ஈஸ்வரனுடைய கணக்குப்படி ஈஸ்வரன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்ப இவன் செய்வது சரியா, அவன் செய்வது சரியா, இது நல்லதா, இது கெட்டதான்னு நம்ம சொல்லிக் கொடுக்காமயே அவன் நல்வழியில பயணிக்கிறான் அப்படின்னா, அப்ப அவன் சரியான பாதையிலே பயணிக்கின்றான். அப்ப அவனுக்கு அந்த பாதையை நாம் திறந்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு, அவனுக்கு இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தி என்ற 4 பண்புகளாகிய விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி மற்றும் முமுட்சுத்துவம் என்ற பண்புகள் தானாகவே உண்டாகிவிடும் அப்படின்ட்டு இங்க சங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்புறம் இதை விடுத்து வேறு சிலர் என்ன பண்றாங்க? உபாசனை, அதாவது தியானம், மந்திர ஜபதபங்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் செய்து வருகிறார்கள் இல்லையா? அதன் வாயிலாக அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா மன தூய்மை உண்டாகின்றது. அப்ப வேதத்திலே கூறப்பட்ட கர்ம காண்டத்தினுடைய அடிப்படையிலே, அதாவது வேதத்தினுடைய முற்பகுதியிலே பூஜை புனஸ்காரங்கள், ஜபதபங்கள், அப்புறம் யாக யக்னங்கள் இப்படிங்கிற விஷயங்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டார்கள். இறைவனை அடைய வேண்டும் அப்படின்ட்டு இறைவன் மீது ஒரு அன்பு வைத்துக் கொண்டு, இறைவனை இருமையால் பாவித்துக் கொண்டு, தனக்கு வேறாக இறைவன் இருக்கின்றான், அவன் எனக்கு தலைவன், நான் அவனுக்கு தாசன் அப்படிங்கிற அந்த பணிவிலே அந்த இறைவனை பூஜை செய்து புனஸ்காரங்கள் வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற சாதகர்களுக்கு, உபாசகர்களுக்கு இந்த சமாதி சட்க சம்பத்தி என்ற 6 பண்புகள் மிக விரைவில் உண்டாகும் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் இதே தத்துவ போதம் என்ற நூலிலே சுட்டி காட்டுகின்றார். அப்ப என்ன இங்க நம்ம புரிந்து கொள்ளணும்னா, இப்ப இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை தகுதி அப்படின்னு நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா மன தூய்மையை தான் இங்க பார்க்கணும். இப்ப ஒரு மனிதனுடைய மனம் தூய்மையாகி விட்டால் அவனுக்கு தானாகவே இந்த மாதிரி நற்பண்புகள் எல்லாம் அவனிடத்துல சேர்ந்து விடும். அந்த நற்பண்புகளுக்கு பெயர் வேணால் அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்ப நம்ம சாஸ்திரத்தை சொல்ற மாதிரி சமம், தமம், திதிக்ஷா அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவனுக்கு அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு தெரியாம இருக்கலாம். ஆனா அவன் பிறவியினால நல்ல காரியங்களை செய்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான் என்றால் அவனிடத்திலே இந்த பண்புகள், இந்த சமாதி சட்க சம்பத்தி என்ற பண்புகள் தானாகவே உள்ளே போய்விடும். அந்த சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 பண்புகளும் அவனிடத்திலே உண்டாகிவிடும் அப்படிங்கிறதையும் இங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே இந்த தத்துவ போதம் என்ற நூலை படிக்கின்ற அதிகாரி என்ற வகையிலே, அதாவது இந்த நூலை படிக்க வந்திருக்கின்ற மாணவன் என்ற வகையிலே ஒருவனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டது என்ன? ஒரு மாணவனிடத்திலே என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அந்த தகுதிகள் என்னென்ன? சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிற 4 பண்புகளை பார்த்தோம். அவை விவேகம், வைராக்கியம், சமாதி சட்க சம்பத்தி, முமுட்சுத்துவம் அப்படின்ற 4 பண்புகள் பார்த்தோம். அந்த 4 பண்புகளையும் விரிவாக பார்த்தோம். விவேகத்தை பற்றி விரிவாக பார்த்தோம், வைராக்கியத்தை பற்றி விரிவாக பார்த்தோம், சமாதி சட்க சம்பத்தியில இருக்கக்கூடிய 6 உட்பிரிவுகளையும் விரிவாக பார்த்தோம். அந்த 6 உட்பிரிவுகள் என்னென்ன பார்த்தோம்? சமஹா, தமஹா, உபரமஹா, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். சமா என்றால் என்ன? மனக்கட்டுப்பாடு. தமா என்றால் இந்திரிய கட்டுப்பாடு. உபரமா என்றால் விலகி இருத்தல். திதிக்ஷா என்றால் சகிப்புத்தன்மை. ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை. சமாதானம் என்றால் மன ஒருமைப்பாடு என்ற இந்த சாதன சதுஷ்டய சம்பத்திலே 3ஆவதா வருகின்ற சமாதி சட்க சம்பத்தினுடைய 6 உட்பிரிவுகளையும் பார்த்து முடித்து விட்டோம். இப்பொழுது இன்று இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்? முமுட்சுத்துவம் என்ற 4வது தகுதியையும் பார்த்து விட்டோம். அப்போ இந்த 4வது தகுதியையும் நமக்கு புரிஞ்சு போச்சு. முமுட்சுத்துவம்னா என்ன அப்படிங்கிற நமக்கு தெரிந்து போச்சு. அப்போ ஞானத்தை கொடுக்கும் வேதாந்த சாஸ்திரத்தை படிக்க வருகின்ற ஒரு சாதகனுக்கு, ஒரு மாணவனுக்கு சாதன சதுஷ்டயம் என்கின்ற 4 பண்புகள் இருந்தால்தான் அவன் எளிதாக இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொண்டு ஞானத்தை அடைந்து அந்த ஞானத்தின் பலனாக மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் செய்த உடனே, இதை பற்றி விசாரித்து ஒரு விவேகத்தை நாம் அடைந்த ஞானம் இருக்கின்றது இல்லையா? அந்த ஞானம் கிடைத்து விடுமா? இதை நம்ம வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் செய்து பார்த்த உடனே இப்போ எனக்கு இந்த மாதிரி பண்புகள் எல்லாம் உண்டாகி எனக்கு உடனே ஞானம் கிடைத்து விடுமா அப்படின்ற ஒரு அறியாமையும் சிலரிடத்திலே இருக்கின்றது. இப்ப அதற்கு இந்த சாஸ்திரம் என்ன தெரியுமா விஷயத்தை சொல்ல வருது? இப்ப இந்த புத்தகத்தை படிப்பதினால் மட்டும் ஒருத்தனுக்கு அது வாழ்க்கையாகி விடாது. ஏன்? இப்ப நான் புத்தகத்துல சுரைக்காய் அப்படின்னு ஒரு விஷயத்தை படிக்கிறேன். அப்ப அந்த சுரைக்காயினுடைய படத்தை கூட அதுல போட்டிருக்காங்க. அந்த படத்தை கூட நான் பாக்குறேன்.
பார்த்த உடனே இதுதான் சுரைக்காய் அப்படின்னு அந்த படத்தின் வழியாக நான் பார்த்து விட்டேன். அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உடனே அந்த சுரைக்காய வந்து அம்மா வீட்ல சமையல் செய்வதற்காக கொண்டு வராங்க. அப்ப அந்த சுரைக்காய அந்த படத்த பார்த்துட்டு அந்த நேர்லயும் பார்க்கிறேன். பார்த்த உடனே ஓ இதுதான் அந்த சுரைக்காய் அப்படிங்கிற அந்த புரிதலும் என்னிடத்துல இருக்கத்தான் செய்கின்றது. ஆனாலும் அந்த சுரைக்காயை பற்றிய அனுபவம் இல்லையே. காரணம் என்ன? அந்த சுரைக்காயை நான் சமைத்து சாப்பிடவே இல்ல. அப்ப அந்த சுரைக்காயை சமைத்து சாப்பிடாததுனால, எனக்கு சுரைக்காய்ங்கிறது ஒரு பரோட்ச ஞானம். பரோட்ச ஞானம் என்றால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு அறிவு. அவ்வளவுதான். ஆனால் அது எனக்கு அனுபவ அறிவாக மாறவில்லை. ஏன் எனக்கு அனுபவ அறிவாக மாறவில்லை? சுரைக்காய்ங்கிறதை பற்றி நான் தெரிந்து கொண்டேன். புத்தகத்திலும் பார்த்து படித்து விட்டேன். நடைமுறையில் அதை நேரில் பார்த்து விட்டேன். ஆனாலும் அந்த சுரைக்காய் எனக்கு அனுபவமாகவில்லை. காரணம் என்ன என்றால் அதை நான் சமைத்து சாப்பிடவில்லை. அப்போ இதை வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க? ஒரு பழமொழியா சொல்லுவாங்கல்ல. "ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாது" அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னா என்ன அர்த்தம்? புத்தகத்துல இருக்கிற சுரைக்காய் எப்படிப்பா சமையலுக்கு ஆகும்? அது ஒரு பொம்மை தானே. அது உனக்கு அனுபவம் ஆகாது இல்லையா? அப்ப உண்மையான சுரைக்காய் தானே உனக்கு அனுபவம் ஆகும். அப்ப ஏட்டுச் சுரைக்காய் கறிக்கு உதவாதுன்னா சமைச்சு சாப்பிடுற ஒரு பொரியலுக்கு அந்த படம் வந்து உனக்கு பயன்படாது. அப்ப உண்மையான சுரைக்காயை நீ கையில வச்சிருந்தீன்னா அதை சமையல் செய்து நீ பொரியலாக பண்ணி சாப்பிடலாம். அப்ப அது கறிக்கு உதவும் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு முன்னோர்கள் சொன்னது போல, இப்ப நாம இந்த வேதாந்த சாஸ்திரத்தை படித்து முடிச்சிட்டோம்னா உடனே நமக்கு பிரம்ம அனுபவம் உண்டாகி விடுமா? அப்படின்னா அப்படிலாம் ஆக முடியாது. ஏன் அனுபவம் என்பது வேறு, ஏற்றிக்கொண்ட அறிவு என்பது வேறு. பரோட்ச ஞானம் வேறு, அபரோட்ச ஞானம் என்பது வேறு. பரோட்ச ஞானம் என்பது விஷயத்தை உள்வாங்கிக் கொண்டு இது இது இப்படின்னு நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டிருப்போம். அவ்வளவுதான். அது நமக்கு அனுபவம் இல்லை. ஆனா அபரோட்ச ஞானம் என்பது அதை பற்றிய ஒரு அனுபவம் நம்ம இடத்திலே இருக்க வேண்டும், உண்டாக வேண்டும். அப்பதான் அது வந்து நமக்கு ஒரு முழுமைத்தன்மையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம படிக்கிறோம். ஏன்னா இப்போ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லயே கூட பாத்தீங்கன்னா, இப்ப எத்தனையோ கோள்களை பத்தி படிக்கிறோம், எத்தனையோ நட்சத்திரங்களை படிக்கிறோம். ஆனா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நமக்கு எப்படி தெரியுது? புத்தக அறிவா தான் இருக்குது. எங்கேயாவது போய் நேர்ல நீங்க நட்சத்திரத்தை பார்த்திருக்கீங்களா? இல்ல எங்கேயாவது நேர்ல போய் அந்த கிரகங்களை பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா பார்க்கவே கிடையாது. அப்ப நமக்கு என்னன்னா, ஒரு புத்தக அறிவை வைத்துக்கொண்டு நம்ம நிறைய விஷயங்களை வந்து உண்மை, சத்தியம் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்ப இதெல்லாம் நம்முடைய அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் இங்க திருப்பியும் ஆணித்தரமாக சுட்டிக்காட்டுது. ஏனென்றால் இங்க அனுபவத்துக்கு வராத விஷயங்களை ஒரு மனிதன் வந்து அதை உண்மை என்று நம்பிக்கொண்டிருந்தால் அவன் அறியாமையில் உள்ளவன் தான் அப்படின்னு எங்க சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுவது போல, இப்ப நாமளும் இது மாதிரி சாஸ்திர ஞானங்கள் எல்லாம் படிச்சு புரிஞ்சுக்கிட்ட பிறகு அது எனக்கு எல்லாம் கொடுத்துருச்சு, ஞானம் வந்துருச்சு, நான் அப்படியே பிரம்மஞானி ஆயிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிய முடியாது. ஏனென்றால் அது வந்து ஒரு புத்தக அறிவு மட்டும்தான் அப்படிங்கிறது நம்ம இங்க நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த பாடத்திட்டத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஆதிசங்கரர் அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஏன்னா அப்படி நம்ம புரிந்து கொள்ளாம பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இந்த புத்தக அறிவை என்ன பண்ணிடும்? ஒரு அகங்காரத்தை உண்டு பண்ணிடும். நான் ஞானி ஆயிட்டேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பேசிட்டு திரிவோம். ஆனா அனுபவம் இல்லாம அப்படி பேசிட்டு இருக்கிறதுனாலதான் அகங்காரமா அது மாறி நிறைய பேர் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு கூரை ஏமாத்திட்டு சுத்திட்டு இருப்பாங்களே தவிர, உண்மையான அந்த பிரம்மத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படிங்கிற அனுபவம் அவர்களுக்கு இல்லாதனால அப்படியே அவங்க மனம் போன போக்குல தான் திருப்பி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இங்க நம்ம வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு தான் நான் நேத்தே சொல்லிட்டேன். உண்மையான ஞானி யாரு, உண்மையான பிரம்ம ஞானி யாரு, போலி ஞானி யாருங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சராசரி மனிதர்களால் அதை கண்டுபிடிக்க முடியாது. பிரம்ம ஞானிகள் வந்து தன்னை காட்டி கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா தான் பிரம்ம ஞானி யாராவது போய் சொல்லுவாங்க. தான் அடைந்த அந்த அனுபவத்தை வந்து சமுதாயத்துல போய் பெருமைப்படுத்திக்கிறவங்க பிரம்ம ஞானியா இருக்க முடியாது. அப்ப அவர்களும் அதை பற்றி வெளியே விளம்பரப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஆனா இங்க நாம வந்து கொஞ்சம் புத்திசாலிகளா, விவேகிகளா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய புத்திசாலித்தனம் எப்படி தெரியுமா அங்க புரிதல் கொண்டு வரும்? யாரெல்லாம் ஒருத்தன் தனக்கு பிரம்மத்தை தெரியும், நான் பிரம்மத்தை பார்த்துட்டேன், நான் பிரம்ம அனுபவத்தை அடைந்து விட்டேன், கடவுளை பத்தி நான் உபதேசிக்கிறேன், கடவுளை பற்றி நான் சொல்றேன் அப்படின்லாம் கதை விட்டுக்கிட்டு வராங்க பாருங்க. அவங்களை கண்டுபிடிச்சிடலாம். விவேகத்துக்குள்ள நம்ம வரும்போது நம்முடைய புத்திசாலித்தனம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய திறமை அவர்களை காட்டி கொடுத்து விடும். இவர்கள் ஏதோ ஒரு போலி ஆட்கள் சும்மா ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க, கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு கடவுளை காட்டி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு சும்மா நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடவுளுங்கிறது தெரியல. ஏன்னா கடவுளுங்கிறத யாராலையும் காட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா கடவுளுங்கிறதே ஒண்ணு இல்லப்பா, நீதான் கடவுள் அப்படின்னு யார் சொல்றாங்களோ அவங்கதான் உண்மையான ஞானிகளாக இருக்க முடியும். நமக்கு வேறாக இந்த கடவுள் அங்க இருக்கிறாரு, அந்த கடவுள் இங்க இருக்கிறாரு, இந்த பயிற்சி அங்க பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போங்க,
இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு மக்களை யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அவர்களெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த இறைவனை தெரிந்து கொண்டவர்கள் அல்ல, புரிந்து கொண்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது எங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுது. ஏன்னா இது வந்து தன்னுள் உணர வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றதே தவிர புறத்திலிருந்து ஒருவன் சொல்லி புரியக்கூடிய விஷயமாக சாஸ்திரம் ஒப்புக்கொள்வதே கிடையாது. ஏன்னா பிரம்ம ஞானம் பிரம்ம அனுபவம் என்பது தனக்குள் நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம் தானே தவிர அந்த அனுபவம் மற்றவர்களுக்கு யாராலும் சொல்லி இது இப்படிப்பட்டது அப்படிப்பட்டது என்று புரிய வைத்து விட முடியாது. ஆனா அதற்கான பாதை காட்டி கொடுக்கலாம். நான் ஏற்கனவே இதற்கெல்லாம் ஓமானம் கொடுத்துருக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு போற வழியில ஒரு 4 ரோடு பிரியுது அப்படின்னா அங்க ஒரு கைகாட்டி மரம் வச்சிருப்பான். இந்த பக்கம் திரும்பினால் சென்னை, அந்த பக்கம் திரும்பினால் செங்கல்பட்டு அப்படின்னு போர்டு போட்டிருக்கோம். அப்ப செங்கல்பட்டு பக்கம் போகணுமா சென்னைக்கு போகணுமாங்கிற அந்த கைகாட்டியுடைய மரத்தை பார்த்து நீங்க தீர்மானம் பண்ணி அந்த பாதையில பயணம் பண்ணலாமே தவிர அந்த கைகாட்டி மரத்தை பார்த்துட்டு அங்கேயே நின்னுட்டீங்கன்னா நீங்க அந்த ஊர் போய் சேர முடியாதுங்கிற மாதிரி இங்க சாஸ்திரமும் சத்குருவும் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கிட்டு நீங்க அந்த இடத்தை அடைஞ்சிட முடியாது. அதற்கு பயணம் பண்ணணும். அப்ப வந்து இப்ப சாஸ்திரம் இப்படி எல்லாம் சொல்லிடுச்சு, சமகா தமகாங்கிற விஷயம் எல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு சும்மாவே உட்காந்துருந்தா எப்படி நீங்க அதை சாதிக்க முடியும்? அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் படிச்சுக்கிறாங்க. சமம்னா மனக்கட்டுப்பாடு, தமம்னா இந்திரிய கட்டுப்பாடுன்னு படிச்சு வச்சுக்குவாங்க. ஆனா வீட்டுல போய் பாருங்க, இந்திரியத்தை கட்டவே மாட்டாங்க. பயங்கரமா டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, திங்கறதுல வாயை கட்ட மாட்டாங்க, பூந்து விளையாடுவாங்க. அப்ப இந்திரியத்துல ஒரு ஒழுக்கம் இல்ல. எல்லா வேலையும் நான் செய்வேன், எப்படி வேணா நான் வாழ்வேன், ஆனா படிச்சுக்குவேன். இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து நடைமுறைக்கு வரமாட்டேன். ஏன்னா எனக்கு பெரிய ஞானி ஆயிட்டேன். நான் இதெல்லாம் படிச்சு மிகப்பெரிய அறிவாளி ஆயிட்டேன். எனக்கு தெரியும். எனக்கு வேதாந்தமே ஃபிங்கர் டிப்ல இருக்கு. எனக்கு என்ன மாதிரி ஒரு அனுபவசாலி வேதாந்தத்துல இன்னொருத்தர் சொல்லிட முடியுமா? அவன் யார் எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு? என்கிட்ட வந்து கேளுங்க, வேதாந்தத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு வாய் ஜவடால் விடக்கூடிய நிறைய மனிதர்கள் பார்க்கிறோம். ஆனா அனுபவம்னு அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் இருக்காது. காரணம் என்ன? புத்தக அறிவை வைத்துக் கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களாக இருப்பார்கள். நம்மளை விட நிறைய கூட ஸ்பீச் கொடுக்கலாம். இப்ப சாதாரணமா பேசக்கூடியதை விட நல்ல எதுகை மோனையோட வார்த்தை ஜாலங்களோட ஒரு மிகப்பெரிய பேச்சாளர்களாக கூட பேசக்கூடியவர்களெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன், பார்க்க முடியும், நீங்களும் பார்த்திருக்கலாம். அப்ப இது மாதிரி பேச்சாளர்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருப்பதனாலே அவர்கள் சாதித்து விட்டார்களான்னா அப்படி சொல்லவே முடியாதுங்குது சாஸ்திரம். ஏன்னா இங்க சாதனை என்பது தனக்குள் நடக்க வேண்டிய ஒரு ரசவாதமே தவிர மற்றவர்கள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அப்படியே அதை நான் நடைமுறைப்படுத்தாம இப்படிதான் இருப்பேன் அப்படிதான் இருப்பேன்னு தன் வாழ்க்கை தானே ஒரு மனம் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர் எப்படி அதை சாதித்து விட முடியும்? அப்ப இங்க சாஸ்திரம் சொல்ல வருகின்ற சமம் என்ற மனக்கட்டுப்பாடு, தமம் என்ற இந்திரிய கட்டுப்பாடுக்குள்ளெல்லாம் நம்ம வரணும்னா அதை நம்ம நடைமுறைப்படுத்தி பார்க்க வேண்டும். மனம் கட்டுப்படுத்துதெல்லாம் என்ன? மனசை நான் எப்படி அடக்குவது? அப்படி தேவையற்ற ஆசைகள் இருந்து நான் எப்படி விடுபடுவது அப்படின்னு நமக்குள்ள நாம விசாரம் பண்ணி பார்த்து அதுக்குண்டான விடை என்ன சொல்லுது சாஸ்திரம், அதை என்ன மாதிரி அனுபவத்துக்கு கொண்டு வரலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க குருமார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புரிந்து கொண்டு அதை பயிற்சி முறையாக நம்ம நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து அனுபவங்களை நம்ம பகிர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் அந்த நிலைக்கு நம்ம போக முடியும். ஆனா அதெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன், நான் படிச்ச உடனே எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம்னா ஒரு சாதனையும் நம்ம பண்ண முடியாது, சாதிச்சு ஜெயிக்க முடியாது. அது நிறைய பேருக்கு புரியுறதே இல்லை. அப்ப அதனால இங்க ஆதிசங்கரர் என்ன சுட்டி காட்டுறாருன்னா அது அனுபவம் ஞானமாக மாற வேண்டுமே தவிர சும்மா ஏட்டுச்சுரைக்காக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதையும் இவங்க ஆழமாக சுட்டி காட்டுகின்றார். அப்ப அதனால்தான் சாஸ்திரத்தை நன்கு படித்தவர்கள் கூட இந்த நற்பண்புகள் இல்லாமல் ஞானத்தை அடையாமல் அஞ்ஞானியாகவே இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், இப்ப வந்து சாஸ்திரத்தை படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா தத்துவ போதத்துல படிக்க ஆரம்பிச்சு பிரம்மசூத்திரம் வரைக்கும் படிச்சு முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வேதாந்த பாடத்துடைய பாடத்திட்டங்கள், சிலபஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம கடந்து போகணும். அதுல உபநிஷதங்கள் நிறைய இருக்கு, 108 உபநிஷதங்கள் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு 5-6 உபநிஷதங்கள் எடுத்து படிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் பகவத்கீதையை படிச்சு முடிச்சிருப்பாங்க, பிரம்மசூத்திரத்தையும் படிச்சு முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வேதாந்தம் எல்லாம் அப்படியே அருமையா தெரியும், எல்லாம் ஃபிங்கர் டிப்ல வச்சிருப்பாங்க. ஆனா ஞானத்தை அடையவில்லை. காரணம் என்ன? அது வந்து ஒரு ஏட்டுச்சுரைக்காய். அவர்களை பொறுத்த வரைக்கும் 10ஓட 11 படிச்சு வச்சிருக்காங்க. ஒரு பாண்டித்யம் இருக்கின்றது தன்னிடத்திலே. நான் கற்றுக்கொண்ட வித்தையின் மீது எனக்கு பாண்டித்யம் வந்து விட்டது, ஆனால் அனுபவம் ஆகவில்லை. அப்படிப்பட்டவர்களை சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அஜ்ஞானிகள்னு தான் சொல்லுது. அவன் என்ன வேணா படிச்சிருக்கலாம், ஆனால் அவன் ஞானி கிடையாது, அவன் அஜ்ஞானி அப்படின்னு தான் சாஸ்திரம் இங்க சுட்டி காட்டுது. அப்ப அதனால இங்க சாஸ்திரம் அறிவுறுத்தும் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கு இதில் கூறப்பட்டுள்ள எந்த பண்புகளுமே இல்லை என்றாலும்
அவன் இந்த நூலை படிக்க வேண்டும் என்ற தீவிர ஆர்வத்துடன் தக்க சத்குரு முகமாக ஒரு மனதுடன் விசாரம் செய்து வந்தால் அந்த விசாரத்தின் பலனாக சித்த சுத்தி உண்டாகி அவன் கர்ம யோகப்படி வாழ முற்படுவான். அந்த தர்மப்படி வாழும் வாழ்க்கையானது அவனுக்கு மேற்கண்ட நற்பண்புகள் அனைத்தையும் தானாகவே கொடுத்து விடும் அப்படின்ட்டு ஒரு அருமையான உத்தரவாதத்தை ஆதிசங்கரர் இங்கு தெளிவுபடுத்துகின்றார். ஏன்னா ஆதிசங்கரர் அனுபவத்துல பேசிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா ஒருவனுக்கு நற்பண்புகள் வருவதற்கு அவனுக்கு என்ன தேவைப்படுதுங்க, அந்த நற்பண்புகளை அவன் பயிற்சி செய்யறதோ அதுக்கான முயற்சி செய்யறதோங்கிறது எப்படி இருக்கணும், அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா, அந்த நூலை படிக்க வேண்டும் என்ற தீவிர ஆர்வமும் அதை கற்றுக் கொடுக்கின்ற குருவின் மீது உள்ள நம்பிக்கையும் அதன் வாயிலாக அந்த மனதினுடைய ஒருநிலைப்பாட்டோடு அதை விசாரம் செய்து பார்க்கின்ற பொழுது கேட்ட விஷயங்களிலே இருக்கின்ற உண்மை எந்த அளவுக்கு சரியாக இருக்கின்றது, இவர் என்ன கூற வருகின்றார், சாஸ்திரம் என்ன கூறுகின்றது, அப்ப இந்த சாஸ்திரமும் சத்குருவும் நமக்கு என்ன விஷயத்தை உபதேசிக்கின்றது, அந்த உபதேசத்தின் பலனாக நான் இதையெல்லாம் உள்வாங்கி இருக்கிறேன், இதுல இருக்கிற சாதக பாதகங்கள் என்ன, இது எப்படி என்னை வழிநடத்தி கொண்டு போக போகின்றது என்று தனக்குள்ளேயே மனதை ஒருத்தன் விசாரம் செய்து அதன் வாயிலாக மன தூய்மை அடைந்து விட்டால் கூட போதும். அப்படி அடைகின்றவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கர்ம யோகமாக மாறிவிடும். அவன் இனி என்ன பண்ணுவான், இந்த விஷயத்தை நல்லா உள்வாங்கிக்கிட்டு பிரதிபலன் எதிர்பார்த்து இனிமேல் வாழ மாட்டான். எனக்கு அது வேணும் இது வேணும், நான் அதை கிடைச்ச ஆதாயம் கிடைக்குமா, இதை செஞ்சா எனக்கு ஏதாவது லாபம் வருமா, இந்த கிளாஸை சொல்லி கொடுத்தா எனக்கு எவ்வளவு கலெக்ஷன் ஆகும், இந்த பாடத்தை நம்ம அவங்களுக்கு எடுத்து உபதேசம் பண்ணா நமக்கு ஏதாவது வருமானம் வருமா, அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி மைண்ட் செட் எல்லாம் கர்ம ஆயிடும். இங்க நமக்கு எந்த ஒரு பிரதிபலனும் தேவையில்லை. இது ஈஸ்வர காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஈஸ்வர காரியத்திலே நான் ஒரு கருவி. அவன் என்ன பண்றான், எத்தனையோ கருவிகளை வைத்து கையாண்டு கொண்டிருக்கின்றான். அதிலே இந்த ஒரு கருவியை வைத்துக் கொண்டு இந்த பாடத்திட்டங்களை உபதேசிக்க வைத்திருக்கின்றான். அப்ப இந்த பாடத்திட்டத்தை உபதேசிக்கின்ற அந்த கருவியாக நான் இருக்கின்றேன். இதே பாடத்திட்டத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கருவிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். ஆக இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரனுடைய நீதிப்படி அழகாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிற புரிதலோட இந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியரும் இருப்பார், மாணவர்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் மாணவர்களும் தான் மன தூய்மை அடைந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மன தூய்மை அடைந்த மனிதர்கள் அவர்கள் தர்மப்படி வாழ்வதனாலே, சரியான பாதையிலே பயணிப்பதினாலே தானாகவே அவர்களுக்கு மேற்கண்ட அந்த 4 விதமான சாதன சதுஷ்டயம் என்கின்ற பண்புகள் விரைவில் உண்டாகிவிடும் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் இதே தத்துவ போத நூலிலே ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து விடுகின்றார். அப்ப இங்க எல்லோருமே, இப்ப நம்ம அனைவருமே இந்த தத்துவபோதம் என்ற நூலை முழு மனதுடன் குருவின் வழிகாட்டுதலுடன் ஒரு மனதாக படிக்க படிக்க நம்மிடத்திலே விரைவில் நற்பண்புகள் உண்டாகிவிடும் என்பதில் ஐயமில்லை. அப்ப தர்மப்படி வாழ்ந்து, அதாவது கர்ம யோகப்படி வாழ்ந்து இந்த சாதன சதுஷ்டய சம்பத்தை அடைந்தவர்கள் தத்துவ விவேகத்தை அறிந்து கொள்ளும் தகுதி உடையவர்கள் ஆகின்றார்கள் அப்படின்னு நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது தத்துவ விவேகத்தை அடைகின்ற தகுதி அவர்களுக்கு உண்டாகி விடுகின்றது. அப்ப இந்த தத்துவபோதம் என்ற நூலை விசாரம் செய்து வருவதில் 5 தலைப்புகளின் கீழ் ஒவ்வொன்றாக படித்து வருகின்றோம். அதில் முதல் தலைப்பாக எதை பார்த்தோம், அதிகாரித்துவம். அதிகாரி என்றால் யார் அப்படின்னு பார்த்தோம். அதிகாரித்துவம் முடிவடைந்தது. அப்ப இந்த நூலினுடைய அதிகாரித்துவம் இப்பொழுது நமக்கு முடிவாகிவிட்டது. அதாவது இந்த தத்துவபோதம் என்ற நூலை படிக்கும் தகுதியுள்ள அதிகாரி யார் என்று பார்த்து முடித்தோம். அப்ப இந்த அதிகாரி தான் இப்ப இந்த நூலை படிக்க இனிமேல் தகுதியானவர். அப்ப அடுத்த என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப ஜீவ விசாரம். இப்ப ஜீவன் என்றால் யார், ஜீவன் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஜீவன் என்பது யாருன்னா, இப்ப நான் யார் என்று நம்மை பற்றிய ஒரு விசாரம். இப்ப நாம நம்மளை யாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், ஜீவன் ஜீவன் நினைச்சிட்டு இருக்கிறோம். இத நடைமுறையில நம்ம எப்படி சொல்றோம், நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படின்னு நம்மளுக்கு சாதாரணமாக எல்லாரும் சொல்லி வச்சிருக்கிறாங்க. அதுதான் நம்ம கேட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில நம்ம என்ன சொல்றோம், என்னை ஜீவன் அப்படின்னு சொல்லிக்கிறோம், இறைவனை பரமன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். நாம ஜீவன், இறைவன் பரமன். ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் ஜீவாத்மா, இறைவன் பரமாத்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாம் நம்ம இடத்துல ஆல்ரெடி ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. யாரால, மற்றவர்களால் கொடுக்கப்பட்ட பாடங்களாக நமக்கு புகுத்தப்பட்டிருக்கின்றன. இப்ப இதை நம்ம புகுத்தி வச்சுக்கிட்டோம். ஆனால் அது நமக்கு எப்படி இருக்குது, உண்மையிலேயே ஒரு பரோட்ச ஞானம்.
எட்டுல சுரைக்காயை பற்றி தெரிந்து வைத்துக் கொண்டோம். ஆனா அந்த சுரைக்காய் அனுபவம் ஆகல. அது மாதிரி இங்க ஜீவன், இறைவன் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். ஜீவன்னா எப்படி நான் தான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இறைவன்னா எங்கேயோ இருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த 2 விஷயங்களும் நமக்கு ஒரு புற அறிவாகத்தான் இருக்கின்றதே தவிர, அனுபவ அறிவாக மாறவே இல்ல. அப்ப இங்க ஜீவ விசாரம் செய்து, ஜீவன் என்கின்ற நான் யார் என்று நம்மை பற்றிய ஒரு அறிவு நம்மிடத்திலே வந்தாக வேண்டும். அடுத்தது ஈஸ்வர விசாரம். அப்ப ஈஸ்வரன் என்பவன் யார்? இந்த சிருஷ்டி என்ற இந்த உலகத்தை பற்றி ஒரு விசாரம். இந்த பிரபஞ்சம் என்ற இந்த ஹோல் யூனிவர்சலை, இந்த உலகத்தை படைத்தவன் யார்? அப்போ அந்த படைப்பாளி எப்படிப்பட்டவன்? அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது என்ன? அப்படிப்பட்ட இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே இங்க ஜீவன் என்கின்ற நான் என்ன பங்கு வகிக்கின்றேன்? அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு வேறாக நான் இருக்கின்றேனா, அல்லது இந்த பிரபஞ்சத்தின் உள்ளேதான் நான் இருக்கின்றேனா? அப்ப நான் இந்த பிரபஞ்சத்தின் உள்ளேதான் இருக்கின்றேன் என்றால் நானும் இந்த பிரபஞ்சமும் வேறு வேறு இல்லை. அப்போ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே என்னுடைய பங்கு என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் விசாரம் பண்ணி பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அப்ப இங்க மகா வாக்கிய விசாரத்தை அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். அது மகா வாக்கிய விசாரம்ங்கிறது என்ன சொல்லுது இந்த வேதம்? தத்துவம் அசி. தத்துவம் அசிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இந்த வேதாந்தம் நமக்கு உபதேசம் பண்ணுது. குருமார்கள் உபதேசம் பண்ணுகின்றார்கள். அப்போ ஒரு முமுட்சு குரு கிட்ட என்னை காட்டி கொடுங்க, நான் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் வந்திருக்கின்றேன், இந்த சம்சார சாகரத்துல இருந்து என்னை கரை சேர்த்து விடுங்க, எனக்கு போதும், இது வரைக்கும் நான் பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழன்று நிறைய துன்பங்களை அடைந்து விட்டேன், நான் இன்பம் என்று எதையெல்லாம் நினைத்தேனோ அதெல்லாம் எனக்கு துன்பத்தை தான் கொடுக்கின்றன, தற்காலிகமாக எனக்கு இன்பம் அளிப்பது போல அது இருந்தாலும் நாளடைவில் அது எனக்கு துன்பத்தில் தான் முடிகின்றன. அப்ப இங்க துன்பமற்ற நிலை என்ற ஒன்று இருக்கிறதா? அது எப்படிப்பட்டது? அப்புறம் நான் இன்பம் என்று நினைத்ததெல்லாம் என் கைவிட்டு போய்விடுகின்றது. ஏன்னா நான் எது இன்பம் நினைச்சேனோ, என்னுடைய மனைவியை இன்பம் நினைத்தேன், என் மக்களை இன்பம் என்று நினைத்தேன், என்னுடைய பொருள்களை இன்பம் என்று நினைத்தேன். ஆனா ஒரு நாள் அதெல்லாம் என்னை கைவிட்டு போயிடுது. ஏன்னா ஒண்ணு நான் முன்னாடி போயிடுறேன், இல்ல அவங்க முன்னாடி போயிடுறாங்க. 2 தானே நடக்கும். கண்ணு முன்னாடியே அதெல்லாம் என்னை கைவிட்டு போகுது. அப்ப கண்ணு முன்னாடியே கைவிட்டு போகும்போது என்னுடைய அனுபவத்திலே அவர்கள் கண் முன்னாடி இல்லாம போய்விடுகிறார்கள், என்னுடைய பொருள்கள் கைவிட்டு போய்விடுகின்றன. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஒரு காலத்துல அந்த சொத்து சுகத்தெல்லாம் இழந்துடுறான். அப்ப இது மாதிரி நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கின்றதை பார்க்கும்போது எனக்கு இந்த நிலையாமை புரிகின்றது. அதாவது இதில் நிலையற்ற தன்மை எனக்கு விளங்குகின்றது. அப்ப இந்த நிலையற்ற தன்மை உண்டாகுகின்ற இந்த சூழ்நிலையிலே அப்ப இந்த மகா வாக்கியம் என்ன உபதேசம் நமக்கு பண்ண வருது? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தத்துவம் அசி அப்படின்னு ஒரு உபதேசத்தை கொடுக்குது. சாஸ்திரம் குருவின் மூலமாக ஒரு உபதேசத்தை கொடுக்கின்றது. அது என்ன மாதிரி உபதேசம்? தத்துவம் அசி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையில தத்துனா அது, துவம்னா நீ, அசி என்றால் இருக்கிறாய். அப்ப நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ட்டு குரு உபதேசிக்கிறார். தத்துவம் அசிங்கிற உபதேசம் நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்ட்டு குரு உபதேசம் பண்றார். அப்ப இந்த மகா வாக்கிய விசாரத்தை கேட்ட ஒரு சாதகன், ஒரு மாணவன், அப்போ அதுவாகவே நான் இருக்கிறேன் என்றால் எதுவாக நான் இருக்கின்றேன்? எனக்கு அதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. நீங்க அதுன்னு சொல்றது எது? ஏன் நான் இருக்கிறேன் எனக்கு தெரியுது, ஆனா நீங்க அதுவாக நான் இருக்கிறேன்னு சொல்றீங்களே, அப்ப அது எதுன்னு எனக்கு கொஞ்சம் காட்டி கொடுத்துருங்களேன் அப்படின்னு ஒரு கேள்வி அவன் எழுப்புகின்ற பொழுதுதான் அது எது, நீ யார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க தீவிரமாக விசாரம் செய்ய போறோம். அது குருவின் மூலமாகத்தான் விசாரம் செய்ய முடியும். ஏன்னா இதை காட்டி கொடுப்பது குரு தானே. சாஸ்திரத்தின் மூலமாக சத்குரு காட்டி கொடுக்கின்றார். அப்ப அப்படி பண்ற விசாரத்துக்கு பல விசாரம் அப்படின்னு பேரு. அதனுடைய பலன் என்ன? அப்படி நான் செய்வதனாலே அடையக்கூடிய பலன் என்ன? இப்ப இந்த சாஸ்திரத்தை நான் அறிந்து கொள்வதனாலே உண்டாகின்ற பலன் என்ன? ஏன்னா இப்ப நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம்னா அதுக்கு பலன் வேணும் இல்லையா? நம்ம ஏற்கனவே 4 விஷயங்களை பார்த்தோம். அதிகாரி, விஷயம், சம்பந்தம், பலன். இதுதானே நம்ம முக்கியமா அனுபந்த சதுஷ்டயம்ங்கிற விஷயத்துல பார்த்தோம். இதெல்லாம் மறந்துடக்கூடாது. அனுபந்த சதுஷ்டயம் என்றால் முன்னுரை. அப்ப முன்னுரையில 4 விஷயங்களை பார்த்தோம். அதுல முதல் விஷயமாக அதிகாரி, இந்த நூலை படிப்பதற்கான தகுதியானவர் யார்? அப்புறம் அந்த நூலை பற்றிய விஷயம், அந்த நூல் யாரை பற்றி சொல்கிறது அல்லது எதை பற்றி சொல்கிறது, அது எனக்கு பிரயோஜனமான விஷயமா? இப்ப இந்த நூலை படிப்பதனால நான் இதை தெரிந்து கொள்வது எனக்கு உபயோகமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். முதல்ல அதிகாரி, 2வது விஷயம், 3வது சம்பந்தம் இருக்கிறது. அந்த சம்பந்தம் என்ன? இந்த நூல் எனக்கு சம்பந்தப்படுகிறதா? ஏன்னா நான் படிக்க விரும்புவது என்ன? மோட்சத்தை பற்றி அறிய விரும்புகிறேன். ஏன்னா நான் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 விஷயத்தை படிச்சுட்டேன் திருக்குறள்ல. திருக்குறள்ல படிச்ச உடனே எனக்கு அறம்னா என்ன, தர்மம்னு தெரியுது. அப்ப அதுபடி நான் வாழ்றேன்,
தர்மம்னா என்ன? நேர்மையான வாழ்க்கையை நான் வாழுகின்றேன். அதன் வழியாக நான் இந்த உலகத்திலே பொருளாதாரத்தை ஈட்டுகின்றேன். நேர்மையாக வாழ்ந்து நேர்மையாக சம்பாதிக்கின்றேன். எதுக்காக சம்பாதிக்கிறேன்? உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசிய தேவைகள் எனக்கு பூர்த்தியாக வேண்டும். இந்த உடல் எடுத்து வந்திருக்கிறேன். இந்த உடலுக்கு தேவையான சில விஷயங்களை நான் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். பசியோட நான் ஓட முடியாது. பசி எடுத்துட்டவனுக்கு எதை சொன்னாலும் புரிய போறதில்ல. அப்போ வயிறு ஃபர்ஸ்ட் நிறைவாகணும். சாப்பிட்டு முடிச்சு வயிறு திருப்தி ஆகணும். அப்புறம் நல்ல உறக்கம் இருக்கணும். அப்புறம் நல்ல ஒரு தங்கும் இடம் இருக்கணும். அப்ப இதெல்லாம் நம்ம உருவாக்குவதற்காக பணத்தை நோக்கி நம்ம ஓடினாலும் கூட அது ஒரு நேர்மையான வழியிலே, தர்ம வழியிலே, அந்த அறத்தின்படி நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சு பொருள் ஈட்டும் பொழுது இரண்டாவது விஷயம் நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுது. அறமும் நமக்கு தெரிஞ்சு போச்சு, பொருளும் நமக்கு வந்துடுச்சு. அதன் வாயிலாக நமக்கு ஒரு இன்பமும் கிடைக்குது. ஏன்னா அந்த பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் வரும்போது நமக்கு என்ன நடக்குது? மனைவி, மக்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள் மூலமாக நம்ம ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றோம். அதில் இருக்கிற சுகபோகங்களை நம்ம என்ஜாய் பண்றோம். ஆனா அதனுடைய நிலையாமையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாக்குது. அப்படி உண்டாகும் போது இதெல்லாம் நமக்கு இருக்காது, இன்றைக்கு இருக்குது, ஒரு காலத்துல இதெல்லாம் கையை விட்டு போயிடும். ஒண்ணு இது கையை விட்டு போயிடும், இல்ல நான் இவர்களை விட்டு போயிடுவேன். இது ரெண்டு தான் நடக்க போகுது. அப்ப அந்த புரிதல் நமக்கு வரணும் இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு அந்த புரிதலே வர்றதில்லை. ஏன்னா சாஸ்வதமா இருக்கிற மாதிரி எல்லாம் கிடைச்சிடுச்சு, நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லி அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் திடீர்னு நெஞ்ச பிடிக்கிறான், போய் சேர்ந்துடுறான். அப்போ ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாருங்கன்னு சொல்லிடுறோம். ஆனா அவன் என்ன பிளான் பண்ணிட்டான்? இதெல்லாம் எனக்கு சாஸ்வதம், நான் என்னைக்குமே இருப்பேன் போல் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அது நடக்கலையே. இப்பதான் நம்ம கண் கூட பாக்குறோம். நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம உறவினர்கள் மூலமா பாக்குறோம், நம்மளுடைய உற்றார்கள், நண்பர்கள், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பாக்குறோம். இன்னைக்குதான் டெக்னாலஜி வந்துருச்சு, டிவிலேயே நிறைய நியூஸ்ல பாக்குறோம். அப்ப சாப்பிட்டு இருக்க செத்து போறான். அப்ப ஏன் இப்படி சாகுறான்? அப்ப இவன் என்னத்தை கொண்டு போனான்? இவ்வளவு சுகபோகங்கள் அனுபவிச்சானே, இவ்வளவு பணம் சம்பாதிச்சானே, கோடி கோடியா பணம் வச்சிருக்கானே, போகும்போது எடுத்துட்டு போனானா? அப்ப இந்த கோடி எல்லாம் யாருக்காக சம்பாதிச்சு வச்சான்? தன்னுடைய மனைவி மக்களுக்காக சம்பாதிச்சு வச்சான். ஆனா மனைவி மக்களுக்காக சம்பாதிச்சு வச்ச அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமா வாழ்றாங்களா? இவன் பார்க்க போறது இல்ல. இவன் இறந்த பிறகுதான் அந்த குடும்பத்துல பிரச்சனையே பார்க்க முடியும். ஏன்னா அவனுடைய கண்ட்ரோல் அந்த குடும்பம் இருக்கிற வரைக்கும் பொருளாதார பிரச்சனை அவங்க வீட்டுல இருக்காது. காரணம் என்ன? இவன் சம்பாதிச்சு வச்சிருக்கான், அவங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் இவன் உடம்ப விட்ட பிறகு அவனே போய் சேர்ந்துட்டான். இப்ப என்ன பண்ணுவாங்க? 4 குழந்தைங்க இருக்காங்களா, ஆளுக்கு ஒரு பங்கு பிரிக்கணும்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஆளாளுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு அப்புறம் அவங்க அம்மாவை கொண்டு போய் நடு ரோட்ல நிக்க வச்சிருவாங்க. இது மாதிரி நிறைய குடும்பங்கள் நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ அங்க புரிதல் இல்லாத வாழ்க்கை என்னன்னே தெரியல. அப்ப இது மாதிரி ஒரு விவரம் இல்லாம வாழக்கூடாது அப்படின்ட்டு நம்ம சாஸ்திரம் சுட்டிக்காட்டி, அப்ப இந்த மாதிரி இடத்துல நீ என்ன புரிந்து கொள்ளணும்? நிலையாமையை புரிந்து கொள்ளிட்டு அந்த வைராக்கியத்தின்படி நீங்க வரும்போது, இப்ப இதோட உண்மையா நீ இந்த மரணத்துக்கு பின்னாடி அடைய வேண்டிய இலக்கு என்ன? உன்னுடைய பலன் என்ன? அது இந்த புத்தகத்தை படிப்பதனால் உனக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா, மோட்சம் அப்படின்னு இந்த தத்துவபோதம் நூல் நமக்கு முடிவை சொல்லி விடுகிறது. இப்ப தத்துவபோதத்தினுடைய முடிவு என்ன தெரியுமா? மோட்சம் தான். அப்போ நமக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற 4வது நிலையாகிய மோட்சத்தை அடைவதற்காக இந்த நூலை படிக்கின்றோம். அப்ப இந்த மோட்சத்தின் மீது ஆசை உள்ளவன் யாரோ அவன் முமுட்சு என்று தெரிந்து கொள்கிறோம். அப்ப முமுட்சுவுக்கு தான் மோட்சத்தின் மீது ஆசை இருக்க முடியும். அப்ப இங்க மோட்சம் என்றால் என்ன என்று பார்த்தால், மோட்சம் என்றால் விடுதலை அப்படிங்கிற தெளிவு நம்ம இடத்திலே வர வேண்டும். அப்ப அந்த விடுதலை என்பது யாருக்கு என்ற அடுத்த கேள்வி நம்ம இடத்துல எழுகின்ற பொழுது, அது இந்த உடலுக்கா அப்படின்னு பார்த்தா, இல்ல, இந்த உடல் ஒரு நாள் தானாகவே போயிட போது, அது விடுதலை ஆகிவிடும். சரி, அப்ப யாருக்கு? என்னுள்ள இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கா அப்படின்னா, அதற்கு ஜீவாத்மான்னு நீங்க பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, மனம்னு பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனா அதற்குத்தான் விடுதலை. ஏன்னா இங்க ஆன்மான்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருப்பது ஒரே ஆன்மா தான், பரமான்மா மட்டும்தான் இருக்கிறார். அது புரிதலுக்காக ஜீவான்மான்னு சொன்னதுனால நிறைய ஜீவான்மாக்கள் இருப்பதாக நம்ம நினைத்துக் கொள்கிறோம். ஆனா இங்க இருப்பது ஒரே ஆன்மா, அது பரமான்மா மட்டும்தான் இருக்கின்றார். அவருடைய பிரதிபிம்பமாகிய இந்த மனம் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றது. சூட்சுமமாக இருந்த மனமானது ஸ்தூல உடம்பு எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றது. இது எப்படி அனுபவிக்கின்றதுங்கிறதெல்லாம் கூட நம்ம கடந்த பாடத்திட்டங்கள்ல பார்த்தோம். அது இப்ப புதுசா வந்த மாணவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், போக போக அதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு, இப்ப மனம்தான் இங்க எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றது. அந்த மனம்தான் விடுதலையாக வேண்டும். அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்து தன்னுடைய அறியாமைகளை நீக்கிக் கொண்டு அந்த மனதில் இருந்து விடுதலையாகிவிட்டான் என்றால் அவன் அந்த அறிவாக மாறிவிடுகின்றான். அதுதான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பரிசாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப அது மாதிரி இப்ப முமுட்சுத்துவத்தோட நம்ம இந்த நூலை நிறைவு செய்யலாம். அடுத்தது தத்துவ விவேகம் அப்படிங்கிற டாபிக்ல நிறைய பேசலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இது நூல் விரிவாக நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுக்கும்.
இதை நன்றாக புரிந்து கொண்ட மாணவர்கள் தான் அடைய வேண்டிய இலக்கை எளிதாக அடைந்து விடலாம் என்று கூறி இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.